எதுக்குமே கட்டுப்பட்டு வரலன்னு வச்சுக்கோங்க, இவனை நம்ம சமூகத்துல இருந்தே ஒதுக்கி வைக்கணும். தண்டபாணி இரு. ராமச்சந்திரா, நாங்க அந்த முடிவோட தான் வந்திருக்கோம். நீதான் சரியான முடிவை சொல்லணும். அண்ணே, அந்த குடும்பத்தை பாருங்க. பையனை இழந்துட்டு திக்கு தெரியாம நிக்கிறாங்க. அந்த பொண்ணு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்குது. அதுக்கெல்லாம் காரணம் என் பையன். அதனாலதான் நான் அவங்களுக்கு அப்படி ஒரு வாக்கு கொடுத்தேன். ராமச்சந்திரா, இந்த வாக்க மட்டும் சொல்றியே, என் பொண்ணு சின்னவளா இருக்கும் போதே பத்திரத்துல கையெழுத்து போட்டு எனக்கு கொடுத்தியே, அந்த வாக்கு என்ன ஆகிறது? ஆமா ராமச்சந்திரா, அவரு கேக்குறது சரிதானே. சமுதாயத்தை கூட்டி எல்லாரும் முன்னாடியும் நீ பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தல, அந்த வாக்க மீறலாமா? உன் குடும்பத்தால அவங்களுக்கு ஒரு இழப்பு நடந்துச்சுன்னா காசு பணம் கொடு, அதை விட்டுட்டு உன் பையனுக்கு கட்டி வச்சிருவியா? இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்பா? தண்டபாணி, என் நிலைமை உனக்கு தெரிஞ்சும் நீ இப்படி பண்ணிட்டு இருக்க. நான் யார்கிட்டையும் இது வரைக்கும் இந்த அளவுக்கு இறங்கி போனதில்லை. உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த கல்யாணத்தை நடத்த விடு. பா, நீங்க எதுக்கு அவனாண்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? அவன் என்ன பண்றான் நான் பாக்குறேன். நம்ம கல்யாணத்தை நடத்துவோம். டேய், எல்லாம் உன்னால தான்டா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து பாக்குறானா? என் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கலடா உன்ன. மாறா, நீ அமைதியா இருடா, அப்பா பேசிப்பாரு. ராமச்சந்திரா, நீ இன்னைக்கு போட்ட முடிச்ச அவுத்து கட்டினா அப்புறம் நாளைக்கு எல்லாரும் உன்னை ஒரு உதாரணமா வச்சு இப்படியே பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த தப்பை நீ இப்பவே சரி பண்ணாதான் உண்டு. இதுக்கு மேல எங்களால ஒன்னும் பண்ண முடியாது. யோசிச்சு சட்டுன்னு ஒரு முடிவை சொல்லு. இப்ப நான் இந்த குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்றது? ஏற்கனவே இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பேசின பையன் செத்து போயிட்டான். இப்ப அந்த பொண்ண மணமேடை வரைக்கும் கொண்டு வந்துட்டு பாதியோட அனுப்புனா அந்த பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுறது? என்ன ராமச்சந்திரா, இதெல்லாம் ஒரு விஷயமா? நம்மளே அந்த பொண்ணுக்கு அவங்க சொந்தத்திலேயே ஒரு நல்ல பையனா பார்த்து கட்டி வச்சிருவோம். பதிலுக்கு 101 ரூபா பணத்தை வெத்தலை பாக்கல மொய்யா வச்சு நடந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்டு முடிச்சு விட்டுரு. கடவுளே, பெரிய பிரச்சனை எதுவும் இல்லாம நல்லபடியா முடிஞ்சிடணும். பிரீத்தியே என் வீட்டுக்கு மருமகளா வரட்டும். ஆண்டவா. ஐயரே, ஐயா, இந்த வெத்தலை பாக்கிடுங்க. சரிங்க. என்னங்க ஐயா? மணி, ஐயா, ஒரு 101 ரூபா கொடு. கொடுத்துருண்ணா. தண்டபாணி, யோ, என்னையா பண்ற நீ? இந்த சபையில இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன்,
தண்டபாணி பொண்ணுக்கு சம்பந்தம் பேசிட்டு என் பையனுக்கு வேற ஒரு பொண்ணை கட்டி வைக்கிறது பெரிய தப்பு தான். இப்ப உங்க எல்லார் முன்னாடியும் நான் தண்டபாணி கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடு தண்டபாணி. என்ன மன்னிச்சிடு. யோ ராமச்சந்திரா, என்னையா பண்ற நீ? அப்பா, என்னையா அது? எந்திரியா எந்திரியா முதல்ல. என்னையா பண்ணிட்டு இருக்க நீ? எந்திரிங்கப்பா. மச்சான், என்ன காரியம் பண்ற நீ? தப்பு இல்லை தண்டபாணி, நீ கேட்கறது நியாயம்தான். நான் பண்ணதுதான் தப்பு. ஆனா எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலப்பா. இந்த குடும்பத்துக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். எனக்கு என் மான மரியாதை முக்கியமா, நான் கொடுத்த வாக்கு முக்கியமானு பார்க்கும்போது வாக்குதான் முக்கியம்னு தோணுது. அந்த பொண்ணோட வாழ்க்கை தான் இது எல்லாத்தையும் விட பெருசா தெரியுது. தயவு செஞ்சு எனக்காக நீ விட்டு கொடுப்பா. மச்சான் ராமச்சந்திரா, நான் உன்னை சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேயா. நானும் உன்ன மாதிரிதான் இருக்கணும்னு நான் எப்பவும் நினைப்பையா. இல்ல, என் பொண்ணு உன் குடும்பத்துல வாக்கப்படணுங்கிற ஆசையில நான் கொஞ்சம் பிடிவாதமா இருந்துட்டேயா. ஆனா அதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலையா. நீ எல்லாம் எங்கேயோ இருக்க, நல்லா ஒண்ணும் இல்லையா. நீ போய் என் காலில் விழலாமா? பதட்டத்துல என் உடம்பெல்லாம் பதறத பாரியா. நீ என் காலில் விழுகிறிய. இதுக்கு நான் இப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லி என்ன 4 அடி அடிச்சிருந்தா கூட பரவாயில்லையா. என் காலில் போய் விழுவுறிய. மச்சான், உன் கூட சண்டை போடுறதுக்கு என் நெஞ்சில தெம்பு இருக்கியா. அதையே நான் ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். ஆனா இந்த மாதிரி உன்னை என்னால பார்க்க முடியல ராமச்சந்திரா. இப்ப என்ன ராமச்சந்திரா, நான் விட்டு கொடுக்கணும். இந்த பொண்ணுக்காக நான் விட்டு கொடுக்கணும், அவ்வளவுதானே? விட்டு கொடுத்துறேன், சரியா? சந்தோஷமாமா? நீ நினைச்ச மாதிரியே கல்யாணத்தை நல்லபடியா நடத்திக்கையா. நான் இனிமே இதுக்கு குறுக்க வர மாட்டேன், சரியா? சந்தோஷம் தண்டபாணி. சந்தோஷம். மா வாமா போலாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா இருங்க. வர ராமச்சந்திரா. தண்டபாணி, இருந்து பொண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்திட்டு போப்பா. இல்ல ராமச்சந்திரா, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். ஆனா நிச்சயமா என் மாப்பிள்ளைக்கும் உன் வீட்டுக்கு வர போற மருமகளுக்கு என்னோட ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கும். சந்தோஷமா நடக்கட்டும் கல்யாணம். நான் வர ராமச்சந்திரா. வாமா போ. தேங்க்ஸ் பிரீத்தி. வர மாப்பிள்ள. மன்னிச்சுங்க மாமா. சார், எங்களுக்காக நீங்க இவ்வளவு இறங்கி வருவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல சார். இதுக்காக
காலம் போறவங்களுக்கு நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம் சார். எதுக்கும்மா நன்றிலாம் சொல்லிட்டு? நான் தண்டபாணிக்கு பண்ணது தப்பு தான். தப்பு செஞ்சவன் மன்னிப்பு கேட்கறதுல எந்த அசிங்கமும் இல்லை. நான் பண்ண தப்புக்கு தண்டபாணி கிட்ட முன்னாடியே முறையா நான் மன்னிப்பு கேட்டிருக்கணும். அதை பண்ணாதது தான் இப்ப நடந்த இவ்வளவுக்கும் காரணம். ஏன் எல்லாரும் நிக்கிறீங்க? உட்காருங்க, உட்காருங்க, உட்காரு, உட்காரு. போய் எல்லாரும் உட்காருங்க, 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 உட்காருங்க. போங்க, போங்கண்ணா, போய் உட்காருங்க. ராகவா, நீ போய் மணமடையில் உட்காரு. போ, போ. கண்மணி, கண்மணி நீயும் போம்மா, போய் உட்காரு. சரிங்க மாமா. கூட்டு போங்கம்மா. கூட்டிட்டு ஏம்மா, போங்க. சீக்கிரம் போங்கம்மா. டாக்டர், கண்மணி கல்யாணம் நடக்க கூடாது. நடக்க விட மாட்டேன். கண்மணி கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன். உங்களுக்கு ஒண்ணும் விட இல்லம்மா. மாட்டேன். நீங்க சும்மா தேவையில்லாம புலம்பாம படுத்து ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நான் போகணும் டாக்டர், நான் போகணும். கண்மணி கல்யாணம் நடக்க போகுது. நடக்க விட மாட்டேன். கண்மணி யாரு? காலையில இவங்க ஒரு பொண்ணோட பிரச்சனை பண்ணாங்கல்ல மேடம், அந்த பொண்ணு தான் மேடம். அந்த பொண்ணா? அவ கூட தான் என் பையனுக்கு கல்யாணம் நடக்க இருந்துச்சு தெரியுமா? அதுக்குள்ள பாவி என் மகன் மேல வண்டி ஏத்தி கொன்னுட்டான் டாக்டர். என் பையன் செத்து ஒரு மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள என் மகனை கொன்ன அந்த குடும்பத்திலேயே மருமகளா வாழ போறா. இப்ப அந்த பொண்ணு கன்சீவா இருக்குல்ல? அன்னைக்கு கூட அவ ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்தாலே. என்ன சொல்றீங்க டாக்டர்? அந்த பொண்ணு மாசமா இருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, திரும்ப எப்படி கல்யாணம் நடக்கும்னு சொல்றாங்க. நான் இவங்க மனப்பிரச்சனையில உளறிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். இப்படி சொல்றாங்க. கண்மணி கர்ப்பமா இருக்காளா? ஆமா, கர்ப்பமா தான் இருக்காங்க. அம்மா, விடுங்க. என்னம்மா பண்றீங்க? நான் போகணும். விடுங்க. எங்கம்மா போறீங்க? அம்மா, விடுங்க. எங்க ஐயோ, போறீங்க? அம்மா, நான் கண்மணி இப்ப அம்மா, பார்க்க ஆகணும். இப்ப உங்க உடம்பு இருக்க நிலைமைக்கு நீங்க எங்கேயும் போக கூடாது. அம்மா, य विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो रुन्धि प्रचोदयात्। ॐ सुबहाय नमः। ॐ कपिलाय नमः। ॐ गजकर्णिकाय नमः। ॐ एकदन्ताय नमः। ॐ विघ्नेश्वराय नमः। ॐ गजकर्णिकाय नमः। ॐ लम्बोदराय नमः। ॐ विकटाय नमः। ॐ विघ्नराजाय नमः। शुभमंगलम प्राप्तिरस्तु। ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्। ओम महालक्ष्मी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। माले ரெண்டு பேர் மாத்திக்கோங்க.
தீர்காயுஷ்மான் பவ. இதை பொண்ணு மாப்பிள்ளைக்கு வச்சு விடுங்க. ஆத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். அதை வாங்கிட்டு அப்படியே அட்சதையை போட்டு சாமியை நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. மாறனுங்க. என்ன கூட்டத்துல நின்னுட்டு இருக்கா? இங்க வந்து நில்லு. பிள்ளையார் குட்டி குட்டிக்கோங்க. சுக்லாம்பிரதரம் விஷ்ணம் சதிவன்னம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் ஜாஹே சர்வ விக்னோபசாந்திஹே. ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நல்லபடியா கல்யாணம் நடக்க போகுதியா. ராகவனையும் கண்மணியும் மனக்கோலத்துல பார்த்ததும் என் மனசு நிறைஞ்சு போச்சியா. ஐயா, உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்யா. ஓம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதே வாத்தாளி வாத்தாளி வாராகி. ஆட்டோ நிறுத்து, நிறுத்துங்க, நிறுத்துங்க. சீக்கிரம் போப்பா. சரிம்மா. சீக்கிரம். போயிடலாமா? நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய திரிகம்பாய திருவராந்தாய திரிகாலாத்ரிகாலாய காலாக்னிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய. தம்பி கொஞ்சம் சீக்கிரம் போப்பா. இன்னும் 10 நிமிஷத்துல முகூர்த்த நேரம் வந்துரும். தாலி கட்டிட்டு போறாங்க. முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடி போயிடலாமா? சரி தம்பி. அம்மா, இதை எடுத்துட்டு போய் எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. போய் எல்லார்ட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டோமா. கொஞ்சம் சீக்கிரம்ப்பா. சரிம்மா. ஐயோ கடவுளே, தாலி கட்டிட கூடாது. மாங்கல்யம் மாங்கல்யதானம் பிராப்திரஸ்தோ. இந்தாங்கோ, தாலி எடுத்து மாப்பிள்ளை கையில கொடுங்க.
கெட்டி மேளம்